சிம்ம ராசி அன்பர்களே, தைரியம், கௌரவம் இதுக்கு சொந்தக்காரங்களே நீங்க தான். அதாவது கௌரவத்தை இழந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இது சிம்ம ராசிக்கு இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே தாரக மந்திரம் இதான். நம்மளோட சொல்ல ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றத விட கேட்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்றவங்க. அதை விட இன்னொரு மிகப்பெரிய விஷயம், சிவன் சிம்மத்தோட தொடர்புலே இருப்பார். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நெற்றி கண்ணை திறப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒருத்தரை திருத்தவே முடியல, என்ன பண்ணுறது? அதனால் இந்த மாதிரி முடிவு எடுப்பீங்க, தப்பு இல்லை. அதனால் முன்னொரு காலத்தில் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. சில பேரை அடித்து தான் திருத்தணும், எல்லாரையும் அன்பால் திருத்தவே முடியாது. இது சிம்ம ராசிக்காரங்க நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நமக்கு நம்ம கொள்கை முக்கியம், நமக்கு நம்ம வீடு முக்கியம், வியாபாரம் முக்கியம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை காப்பாற்றி கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் அவங்க கீழே உள்ளவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க விளையாட்டுத்தனமாக இருந்துருவாங்க, இல்லை விவரம் இல்லாமல் இருந்துருவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள அடித்து திருத்தலாமே, தப்பு இல்லையே. சிம்ம ராசிக்காரர்கள் எது செய்தாலும் சரியாக செய்யக்கூடியவர்கள், பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2025 நீதி தேவதை உங்களுக்கு உங்கள் பக்கம் ஆதரவு அளிக்கிறார். ஹாப்பி நியூ இயர். இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கொடுக்க போகிறது. ஆனந்தம், ஆடம்பரம் எல்லாமே ஆள ஆரம்பிக்க போகுது. அனைத்துமே உங்கள் வசம், அனைத்தும் உங்கள் வசம். இதுக்கு முக்கிய காரணம், நீங்கள் உங்கள் கொள்கையில் தவறாமல் உங்களுடைய எண்ணத்தில் குழம்பாமல் போய்கிட்டே இருக்கணும். நம்ம பேச்சில் தெளிவாக இருப்போம் ஐயா. நம்ம பேசுகிறது கரெக்டு தான். பிள்ளைகளுக்காகவோ குடும்பத்துக்காகவோ வேற ஒருத்தருக்காகவோ நம்ம மாற்றிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா என் கொள்கை கரெக்டு அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்ந்திருக்கும் சிம்மராசிக்கு 2025 ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக அமைகிறது. திறமைகளை வளர்த்துக்கக்கூடிய வருஷம். கவலையே படாதீங்க. சமயபுர மாரியம்மனும் அந்த கால பைரவரும் இந்த சிம்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். நீங்கள் கீழே அப்படி இறங்கும்போது பிடிச்சி தூக்கிடுவா. சமயபுர மாரியம்மா கையே விட மாட்டான். யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. உன்னை எல்லாருமே புறக்கணிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவமானப்படுத்த தயாராக இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் கடவுளை மட்டும்தான் கை கொடுத்து காப்பாற்றுவார். இன்னை வரைக்கும் நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, நான் சொல்கிறது உண்மை. இந்த கடவுளை தொடர்ந்து கும்பிடுங்க, இந்த கடவுளை தொடர்ந்து கும்பிடுங்க. நீங்கள் எந்த தெய்வத்தினா கும்பிடுங்க, ஆனால் இந்த கடவுளை மட்டும் கைவிடாதீங்க. ஆனால் சமயபுரம் மாரியம்மனையும் காலபைரவரையும் சேர்த்து கும்பிடுங்க. காலத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு காலபைரவர். அதாவது நமக்காக பேச ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம், பார்த்துருப்பீங்களா? அந்த நேரத்தில் அம்பாள் ஒருத்தரை ஏற்படுத்துவார். நமக்காக பேச ஒரு குரல் கொடுக்க யாரும் இல்லையே, எல்லாருக்காகவும் குரல் கொடுத்தவங்க சிம்ம ராசிக்காரங்க. உங்களுக்காக குரல் கொடுக்க தெய்வம் தான் இருக்குது. அதுவும் 2025 பளிச்சுன்னு தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சவங்களோ அசால்ட்டாக செய்வீங்க. ஒளிமயமான எதிர்காலம் சேனல் எல்லாருக்கும் நிச்சயம் செழிப்பாக உங்கள் அந்தஸ்து உயரக்கூடிய வருஷமாக அமைய போகிறது. உங்களுக்குன்னு ஒரு தனி தன்மை இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு தனி கலையும் இருக்குது, அதை வெளிப்படுத்துங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மிக அருமை. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2025 உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உடல் நலம் என்னங்க பிரச்சனை வரும் அப்படிலாம் இல்லை, சாப்பாட்டத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் நலம் மட்டும்தான் உங்களுக்கு என்றைக்குமே தோல்வி வராது. ஏன்னா நீங்கள் எப்போ ஆஸ்பத்திரி போவீங்கன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எதிரில் இருக்கிறவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. விடலாமா? அதுக்கு சான்ஸு விடவே கூடாது. நாம் முடிவு பண்ணணும் சார். சிம்ம ராசிக்காரவங்க நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம கெட்டது நினைக்கிற ஆள் கிடையாது. நம்மளை கெட்டவங்களாம் மாத்திரம் பாருங்க, அவனுக்கு நம்ம கண்டிப்பாக பாடம் புகட்டணும். அந்த எண்ணத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன்னா இன்றைக்கும் பர்ஃபெக்டாக ஒரு நேரத்தில் ஒரு செயலை முடித்து காமிக்க சிம்மத்தை தவிர வேறு யாராலையும் முடியாது. அப்போ நேரத்தையும் காலத்தையும் ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் புதிய வாய்ப்புகள் உருவாக போகிறது. கடைசியில் யார்கிட்ட கை கட்டி நிற்கணும்னு நினைச்சீங்களோ நிச்சயம் கை கட்டி நிற்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் 2025 யாரும் எதிர்பார்க்காத வெற்றி கிடைக்க போகிறது. இந்த இடத்துல உங்களுக்கு 3 விஷயம் நடக்குது. சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் வராரு, 7 இருந்து அஷ்டமத்துக்கு வராரு. உங்கள் உடல் பலம், மனபலம் உங்களுக்கு ஒரு 70 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 50லேருந்து 70ன்னு வச்சுக்கோங்க. வயசு கொஞ்சம் தள்ளாடுதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ பாருங்கள், சனி உடல் பலத்தையும் மனபலத்தையும் கொடுப்பாரு. நீங்கள் தானா இது அப்படி நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கே ஒரு பிரம்மாண்டம் கிடைக்கும். என்னடா, உங்களுக்கே ஒரு மனதைரியம் உண்டாகும். என்னடா நம்மளே சவால் விட்டுறோம் அப்படின்னு. நான் ஒரு 30 வயசுல எப்படி இருந்தனோ அப்படி இருக்கேன்யா அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து கௌரவமாக சொல்லக்கூடிய நேரம். அதான் ஃபாஸ்ட் மூமெண்ட். பக்கா சப்போர்ட் பண்ண போறாரு. உடல் பலம், பணபலம் கூட போகிறது. இந்த பக்கம் பாருங்க, குரு பாருங்க
இந்த பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இப்போ குரு உங்களுக்கு சகாயமாக மாறுறாரு. இந்த குரு ஒரு சகாயம், சனி சகாயம். அப்போது யாரையும் நம்பி வாழாமல் உங்களையும் உங்கள் எண்ணத்தையும் நம்பி 2025 நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. ஆனால் தடைன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எல்லாம் சீக்கிரம் நடக்க போகிறது. எவன் எது வேணால் சொல்லட்டும், அதை பற்றலாம் கவலையே படாதீங்க. தைரியமாக நீங்கள் போகிற ரூட்டு கிளியர். எங்கேயும் உங்களுக்கு ஸ்டாப்பே கிடையாது. தடுத்து நிறுத்துறவெல்லாம் தரமட்டமாக போக போகிறான். அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கையில் மாற வேண்டாம், உங்கள் குணத்திலையும் மாற வேண்டாம். எக்காரணத்தை கொண்டு மாறாமல் இருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். இதுதான். சிவனை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கிங்க. ஏன்னா சித்தம் கொடுத்தவர்கள், சித்தம் தெளிய வைப்பவர்கள். மற்றவங்களாம் பார்த்தோன்னா வரட்டு வார்த்தைகளாக விடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களாம் அப்படி கிடையாது. வார்த்தைகளை விடுறதை விட செயலில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை பார்த்தா வைத்தாலே எரிஞ்சிட்டு இருப்பான். இதுதான் உண்மை. இந்த 2025 நிறைய சம்பவம் இப்படி நடக்க போகுது. ஸோ உங்கள் பக்கம் கடவுள் பக்காவாக இருக்கார். ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. சிவ வழிபாடை தொடருங்கள். நிறைய கோல்டு கலர் பொன்னான நேரத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பொன்னான நேரத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஒளிமயமான எதிர்காலம் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஒரு ஜோதி வடிவில் காட்சியளிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்.